ஹாய் அனைவருக்கும் வணக்கம். பேராசை பெருநஷ்டம் அப்படின்றதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, ஒரு துணி எடுத்துன்னு போயிட்டு டெய்லர் கல்லில் கொடுத்து எனக்கு ஒரு குல்லா தைச்சித்தாங்க அப்படின்றாரு. டெய்லர் வந்து அந்த துணியை வாங்கி பார்த்துட்டு நான் தைச்சி தரேங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோன்னே இந்த ஆள் துணி கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு, கடையை விட்டு நவுந்து போயிடுறாரு. போயிட்டோன்னே என்னடா இது துணி நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் போல இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. வந்தவுடனே என்ன பண்ணுறாரு, திருப்பி டெய்லர் கடைக்கு வந்து டெய்லர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு 2 குழா தைச்சி கொடுத்துருங்க அப்படின்றாரு. டெய்லர் என்ன சொல்கிறாரு, சரிங்க 2 குழா தைச்சி தந்துடுறேன் அப்படின்றாரு. சரின்ட்டு இந்த ஆள் போயிடுறான். போயிட்டு திருப்பி கொஞ்சம் தொலைவு போகணுன்னா ஒரு சந்தேகம், என்னடா இது 2 குழா ஈஸியாக தைச்சி தரேன்றாரு, அப்போ துணி அதிகமாக இருக்குது போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கடைக்கு வந்துட்டு எனக்கு 4 குழா தைச்சித்தாங்க அப்படின்னு டெய்லர்கிட்ட கேட்குறாரு. டெய்லர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் 4 குழா தைச்சி கொடுத்துட்றேங்க அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த ஆள் திருப்பி போயிடுறாரு. போனோன்னா திருப்பி ஒரு சந்தேகம், என்னடா நம்ம வந்து துணி அதிகமாக கொடுத்துருக்கோம் போல இருக்கு, ஈஸியாக 4 வருதுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கடைக்கு போய்ட்டு டெய்லர்கிட்ட சொல்கிறாரு, டெய்லர் எனக்கு வந்து 8 குல்லா தைச்சி கொடுத்துருங்க அப்படின்றாரு. டெய்லரும் ஒன்றுமே சொல்லாமல் 8 குல்லா தைச்சி தந்துடுறேன், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன பண்ணுறான், நேராக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவிக்கிட்ட சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் இந்த துணி அளவு தான் எடுத்து கொடுத்து 1 குல்லா தான் தைச்சிருக்கேன், ஆனால் இதில் வந்து 8 குல்லா வர அளவுக்கு துணி இருக்கே, நம்ம இது வரைக்கும் ஏமாந்துட்டோம் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு அவங்க மனைவிக்கிட்ட சொல்கிறாரு. சொன்னோன்னே அவங்க மனைவி வந்து இதை கேட்டுட்டு கம்முன்னு இருந்துடுறாங்க. சரின்ட்டு அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஆகும்போது டெய்லர் கடைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர் கடைக்கு போகிறாரு. டெய்லர் கடைக்கு போனோன்னா டெய்லர்கிட்ட குல்லா தைச்சிட்டிங்களா அப்படின்றாரு. தைச்சிட்டேன் அப்படின்னு டெய்லர் சொல்கிறார். சரின்ட்டு அந்த குல்லா கொடுங்க அப்படின்றார். குல்லாவை எடுத்து பார்த்தா ஒரு விரலில் ஒன்று மாட்டுற மாதிரி இருக்குது. அப்போ டெய்லர்கிட்ட இவர் கேட்குறாரு, என்னங்க இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஆமாங்க, நீங்கள் கொடுத்த துணியில் வந்து 8 குல்லா வந்து இந்த சைஸ் தான் வரும் அப்படின்றாரு. இந்த ஆள் என்ன பண்ணுறான், அதை வாங்கிட்டு காசையும் கொடுத்துட்டு வந்துடுறான். வந்து வீட்டுக்கு வந்து யோசிக்கிறான், அப்போ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், அதாவது அந்த துணியில் ஒரே ஒரு குல்லா தான் வரும், நம்ம வந்து பேராசைப்பட்டுட்டோம் அப்படின்றது. இதுதான் வந்து பேராசை பெருநஷ்டன்றதுக்கு இந்த கதை. இது வந்து பழைய கதை தான், பலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது, இல்லை சிலருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.